நம்ம யாரை திருமணம் செய்ய போகிறோம் நமக்கு தெரியாது. நீ யாரை வேணாலும் விரும்பலாம், யாரை வேணாலும் ஆசைப்படலாம், யாரை வேணாலும் நீங்கள் வாக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் நாங்கள் உன்னை திருமணம் செய்ய போகிறோன்னு சொல்லலாம். நல்லா யாரை முடிவு செஞ்சு வச்சுருக்காங்கிறது எப்போ தெரியும்? அந்த வழிக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்கள் பெண்ணை நான் திருமணம் அந்த என் மகளை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இந்த மகர் தொகைக்கு என்ன சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் அந்த பொண்ணு தான் நமக்கு வரப்போகிற மனைவின்னு. அது வரைக்கும் நீ என்ன கற்பனை பண்ணாலும் யாரை கற்பனை பண்ணாலும் நடக்குமாங்கிறதே தெரியாது. அப்போ நீங்கள் ஹராமில் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் லவ் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, வெளியே போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, காரில் போகிறீங்க. அது நடக்கலைன்னா இல்லை அதை ஹலாலாக மாற்றிடுவோம். நம்ம எப்படி ஹராமாக ஹலாலாக மாற்றுவீங்க? அது தியரியா, அது சயின்ஸ் தியரியா இல்லை ஃபிசிக்கல் என்னது சைக்காலஜி தியரியா? இப்படி மாற்றிக்கலான்னு சொல்லி மாற்றவே முடியாது. ஹராம் தான். ஒருவேளை நான் ஹராமை செஞ்சுருக்கேன், நான் எப்படியாவது ஹலால் ஆக்கணும் அதனாலே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் கிடையாது. ஹராமுக்கு 2 பேருமே செய்ய வேண்டிய தௌபா. நீங்கள் தௌபா செய்யுங்க. தௌபா செஞ்சு ஹலாலாக மாறணுமா வீட்டில் பேச சொல்லுங்க. அப்படி நடக்கலையா தௌபா செஞ்சு விலகிருங்க. இன்னொருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் கெடுக்காதீங்க, இன்னொருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் கெடுக்காதீங்க. அதான முறை. இப்போ அதுவரை பொறுமையாக இருந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிச்சா குடும்பத்தார்கள்ட்ட சொல்லி முறையாக திருமணம் செஞ்சாங்கன்னா அதுதான் ஹலாலான திருமணம்.